நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடம் தேவனை நாம் பார்ப்போம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொன்ன தேவன், அப்பா, இது உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த லெந்து நாட்களில் காலை தூரம் அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தியானித்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்தலுங்க. இயேசுவின் வழியாக கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவது இந்த வாய்ப்பினை அளித்த என் தேவாதி தேவனுக்கும் சபை ஆயர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர் மற்றும் சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவால் கேட்கப்பட்ட கேள்விகளை தியானித்து அதற்கான விடையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே வண்ணம் இன்று நாம் பார்க்க போகும் கேள்வி என்னவென்றால், துரும்பை பார்க்கிறது என்ன? Why do you look at the speck of sawdust? துரும்பை பார்க்கிறது என்ன? இந்த கேள்வியை இயேசுவானவர் யாரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னா உள்ள அதிகாரம்லாம் அப்படின்னு எங்க பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலை பிரசங்கத்தின் மூலயமா கர்த்தர் பேசியிருக்காரு. பல காரியங்களை மலை பிரசங்கத்தின் மூலயமா கற்றுக் கொடுத்திருக்காரு. யாரிடத்துல பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத ஜனங்கள் இடத்துல பேசியிருக்கிறாரு. இந்த மலை பிரசங்கத்துல கடந்த ஆண்டு கூட நம்ம பல ஊமை வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அதனை தொடர்ந்து நாம் படித்த வேத பகுதியை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, இந்த யூத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது, யூத ஜனங்கள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நாங்க தான் நீதிமான் அப்படின்னு அவங்கள தன்னைத்தானே அவங்க நினைத்து கொள்பவர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான் இஸ்ரவேல் மக்கள். அவருடைய வம்சத்தில் வந்ததான் யூதர்கள் அப்படின்றனால தங்களை தானே நீதிமான் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். இதனை தொடர்ந்து நாம் படித்த வேத பகுதி இன்று நாம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த கர்த்தர் குறிப்பிடுகிறாரு. உத்திரம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மரக்கட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. துரும்பு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரண தூசி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ திருவள்ளிய பைபிள்ல கூட எப்படி போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை, உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை பார்க்காமல் பிறர் கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை ஏன் பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதனை தொடர்ந்து 4வது வசனம் போட்டிருக்கோம். யாராவது வாசிங்க. எப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டை இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கிற தூசியை நான் எடுத்து போடட்டும் அப்படின்னு சொல்றது. இன்றைய சூழல்ல நாம் இதை தான் செய்து வருகிறோம். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கண்ணில் இருக்கிற அந்த ஒரு உத்திரத்தை, அதாவது மரக்கட்டையை, பெரிய மரக்கட்டையை நம்ம மறைத்து நம்ம பிறர் கண்ணில் இருக்கிற சின்ன தூசி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம அதை தான் பாத்தீங்கன்னா குற்றமா பெரிய பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியா நம்ம போறோம். இதுல இந்த அதிகாரத்துல முதல் 2 வசனம் அழகா சொல்லப்படுகிறது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாரையும் குற்றவாளிகள், பாவிகள் சொல்லிட்டு நம்ம தீர்க்கவே கூடாது. டோன்ட் ஜட்ஜிங் அதர்ஸ். நம்ம யாரையுமே நம்ம குற்றப்படுத்தவே கூடாது. அதுக்கு அடுத்தபடியா 2வது வசனமே அழகா சொல்லப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நம்ம யாரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்மளே எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம், நம்மளே பெரிய குற்றவாளிகளா நம்ம இந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்துதான், அதனை தொடர்ந்துதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்ம கேட்கிறாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அப்படின்ட்டு கேட்கிறாரு. இன்றைய காலகட்டத்துல நாம் எல்லோரும் செய்கிற தவறு, அடுத்தவர்களை குற்றவாளி, பாவி என்று நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆனால் நாம் பாவி என்று நம்மளை நாமே மறந்து விடுகிறோம். அவர்களை பார்த்துதான் இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஒரு சில
இப்படி இருக்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய துரும்பை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு நம்மளை எப்படி பரிசோதித்து நம்ம எப்படி தேற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம முதலாவது நம்ம படுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக்கணும். அதே போல நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யணும். நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். நம் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை இயேசு எடுத்து போடுவார் என்றால், பிறர் குற்றங்களையும் பாவங்களையும் கர்த்தர் கண்டிப்பா அதை எடுத்து போடுவார். நம்ம கண்ணிலேயே ஒரு பெரிய மரக்கட்டை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அதே இயேசுவானவர் நம்ம மன்னிப்பு கேட்கும் போதோ அவர் அதை எடுத்து போடுவார் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கிற சகோதரன் கண்ணுல சின்ன தூசி தான் இருக்கு. சோ அதை கண்டிப்பா அவர் எடுத்து போடுவார். நம்மளுடைய பார்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லிக்க விரும்புறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். யோவான் 8ஆம் அதிகாரத்துல இருக்கும், வீட்டுல போய் வாசிங்க. ஒரு விபச்சாரிக்கும் இயேசுவானவர் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான். அந்த என்ன பண்ணாங்க யூத ஜனங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு தவறு செய்த விபச்சாரியை கூட்டிட்டு வராங்க. இயேசு இடத்துல இவ தப்பு செஞ்சுட்டா, இவளை நாங்க எப்படி தண்டிக்கணும், என்ன பண்ணலாம், மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இயேசுவானவர் ரொம்ப நேரம் அமைதியா தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க, அதை கண்டினியூயா சொல்லினே இருக்கிறாங்க. இயேசு ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாரு. அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு, உங்களில் குற்றம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவானவர் அந்த இடத்துல அழகா சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் தரையில கீழே குனிஞ்சிட்டு விரல் நாள் ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, சுற்றி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தன்னோட கல்லு எடுத்த கல்லெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கீழே போட்டுட்டு அவங்க திரும்பி பார்த்து அவங்க பாட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு நிமிர்ந்து பார்த்து கேட்கிறாரு, உன்னில் குற்றம் கண்டவர்கள் யாரும் இங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் இல்லை அப்படின்னு சொல்றா. இயேசு அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம என்ன செய்யணும்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய பாவம் செய்த விபச்சாரியை கர்த்தர் மன்னித்தார் அப்படின்னும் போது நாமும் என்ன பண்ணோம், நமக்கு எதிரே இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம நண்பர்களா இருக்கட்டும், சகோதரா இருக்கட்டும், அவர் செய்த பாவங்களை நம்ம மன்னிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். குற்றங்களை பார்ப்பதை காட்டிலும் மன்னிக்கிற அனுபவம் நமக்கு அதிகமாக தேவைன்றதை நம்ம இந்த லெந்து காலங்களில் நாம கற்றுக்கொள்ளணும். சரி, இந்த லெந்து காலையில இந்த காலை தோறும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்மளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுய பரிசோதனை நம்ம பண்ணி பார்க்கணும். நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடியோ சரி, நம்ம அடுத்தவங்களை ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும். அதே போல இன்னொரு ஸ்டோரி இருக்கு. வரிசையின் ஆயக்காரன் 2 பேர் ஆலயத்துக்கு வராங்க. அதுல ஒருத்தன் என்ன கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா நான் உங்களுக்காக இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், நான் ஆலயத்துக்கு நான் நேரம் தானே தவறாம நான் வருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆயக்காரன் அவன் என்ன ஒரு விஷயம் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் அவன் 3 முறை ஏறெடுக்கிறான். தேவனே பாவியாக என் மேல் கிருபையா இருங்க. அவனுக்கு தெரியும் நம்ம பெரிய பாவி. இங்க இருக்கிறதுல உத்தமர் யாரு, நீதிமான் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இங்க இருக்கிறதுல நீதிமான். மத்தவங்க யாரும் பாத்தீங்கன்னா இங்க உண்மை இல்லை அப்படின்னு இருக்கும்போது தன்னைத்தானே அவன் என்ன பண்றான், தாழ்த்தி கொள்கிறான். அவன் தானே பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறான். அது போலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையும் இருக்கணும்ன்றத நம்ம கற்றுக்கொள்வோம். பரமண்டல இருக்கிற ஜெபத்துல நம்ம சொல்றதுதான், என் கடனாளிகளை நான் மன்னிக்கிறது போல பிறர் கடன்களை மன்னிக்கணும் அப்படின்றது போல, நம்மளுடைய கடனாளிகளை நம்ம மன்னிக்கிறது போல, நம்ம பிறருக்காக நம்ம மன்னிப்பை நம்ம கேட்கிறது போல நம்மளுடைய கடனை பரமபிதா மன்னிப்பார் அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த லெந்து காலங்களிலும் நாம் பிறருக்காய் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அதே போல யாராவது ஒருவர் குற்றம் செய்தார்கள் அப்படின்னா நம்ம அவங்கள நீ குற்றம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் நம்ம ஹைலைட் பண்ணி பேசிட வேணாம். ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களை கை நீட்டி நீ குற்றம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அழகா ஒரு விஷயம் சொல்லுது, இந்த ஒரே ஒரு விரல் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவனை குற்றம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காட்டும். மற்ற 3 விரல் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். அதனால நம்ம யாரையும் குற்றம் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடாது. அதே போல அதனை தொடர்ந்து 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு ஒருத்தரை தீர்க்கிற தீர்ப்பின்படி அதே அளவின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, சேம் லெவல் ஆஃப் ஈக்குவாலிட்டியில நம்மளும் அந்த
குற்றவாளிகள் நம்ம தீர்க்கப்படுகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளும் தீர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது கேட்ட என் தேவன் இன்னைக்கு நம்ம தியானித்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, நாம் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்காமல் நம் கண்ணில் இருக்கிற அந்த மரக்கட்டையை எடுத்து போட நாம் முன் வர வேண்டும். அதே போல நம்மளுடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் கர்த்தரிடத்தில் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். பிறருக்காகவும் நம்ம ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இதோ இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் எங்களை கொண்டு வந்து நீங்க நிறுத்திருக்கிறீங்க. அதற்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கணும் தகப்பனே. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்காமல் ஆண்டவரே, எங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடத்தக்கதாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதே போல ஆண்டவரே, பிறருக்கு ஆண்டவரே மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க தகப்பனே. எங்கள் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவரே பிறர் பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்கப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரை தடைப்பட்டவர்களை அடுத்த கூடிகள் ஆண்டு நீங்க கொண்டு வந்து சேர்க்க போற கிருபைக்காக நன்றிகளே இருக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் விலையை கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.